இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிகைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் ஏன் நம்ம இந்த டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே நீட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அப்படின்றதுல ஒரு எல்லா லெசன்ஸ்லையும் இருக்கும். மொத்தம் ஒரு 7 லெசன்ஸ் இருக்கும். அந்த 7 லெசன்ஸ்ல இந்த கார்மைல் காம்பவுண்ட் தான் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் லெசன்னே சொல்லலாம். அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க போனாலுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் ஃபீனால்ஸ் இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா அமீன்ஸ் இருக்கும். இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு கன்ஜெக்ஷன் கொடுக்குறதே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்மைல் காம்பவுண்ட்ஸ் தான். இப்போ இந்த கார்மைல் காம்பவுண்ட்ஸ் கிளியரா இருந்தோம்னாவே மற்றதையும் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம இப்போ இந்த லெசன்ஸ் பார்க்குறோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, ஆல்டால் கண்டென்சேஷன். Before going to the topic, we have to know what is aldol. Aldolனா என்ன அப்படிங்கிறது தெரியணும். Aldol அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே காம்பவுண்ட், a single compound which consists of the two functional group. 2 functional group வச்சிருக்கும், ஒரு சிங்கிள் காம்பவுண்டே வச்சிருக்கும். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் சொல்லுவாங்க. ஆல்டால் அப்படின்னா அது என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் வச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா one is the aldehyde group and another one is the alcohol group. அப்போ இந்த 2 வச்சிருந்தாதான் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன்ல இப்போ நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, ஒரு ஆல்டால்க்கு இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன வேணும் ஒரு காம்பவுண்ட்ல அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the compound should consist, the compound must have alpha hydrogen. என்ன இருக்கணும்னு சொல்றாங்க, ஆல்பா ஹைட்ரஜன் அதுல இருக்கணும். ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா மட்டும்தான் ஆல்டால்கே போக முடியும். ஆல்டால் கண்டென்சேஷன் போகணும் அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ல கண்டிப்பா என்ன வேணும்னு சொல்றாங்க, ஆல்பா ஹைட்ரஜன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தாதான் ஆல்டால் கண்டென்சேஷனே போகும். செகண்ட் ஒன் என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the reaction is takes in presence of base. பேஸ் இருந்தாதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாக்ஷனே போகும். பேஸ் இல்லாம இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் போகவே போகாது. அப்ப இது 2 இருந்தாதான் ஒரு ஆல்டாலுக்கு சூட்டபிள் அந்த காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆல்பா ஹைட்ரஜன்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ பாருங்க, ஒரு ஆல்டிகைடோ இல்ல ஒரு கீட்டோனோ இந்த 2ல ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ இது ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க, ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல இது கார்பன் இருக்கு, இதுலயும் கார்பன் இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நெக்ஸ்ட் கார்பன் ஒன்று இருந்துச்சு, ஒரு கார்பன் இருந்துச்சு அப்படின்னா இந்த கார்பன் பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த ஆல்பா ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி தான் ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷனே போக போகுது. இப்போ நம்ம சிம்பிள் ஆல்டால் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் ஆல்டால். சிம்பிள் ஆல்டால் அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ் பண்ற 2 ஆல்டிகைடுமே சேம் கைண்ட் ஆஃப் ஆல்டிகைடா இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் ஆல்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆல்டால் ப்ராசஸ் நடக்கணும், ஒரு ஆல்டால் ப்ராடக்டா கிடைக்கணும்னா அது எத்தனை ஸ்டெப்ல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப்ல நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஜெனரல் ரியாக்ஷன் எழுதுறேன். அசிட்டால்டிகைட் is react with another one acetaldehyde in presence of the base NaOH. இதோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ப்ராடக்டா கிடைக்கும். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேரு 3-ஹைட்ராக்சி பியூட்டனைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, நம்ம சொன்னோமா ஆல்டால்னா என்னன்னு சொன்னோம், ஒரே காம்பவுண்டு, அதுல என்ன இருக்கணுங்க, ஆல்டிகைட் குரூப்பும் இருக்கணும், ஆல்கஹால் குரூப்பும் இருக்கும். இருக்குங்களா? இது ஒரே ஒரு சிங்கிள் காம்பவுண்ட். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த OH குரூப் as well as the CHO குரூப். அப்ப இது என்னன்னு சொல்லுவாங்க, ஆல்டால்னு சொல்லணும். இப்போ இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம் பார்ப்போம். இது எத்தனை ஸ்டெப்ல நடக்கும்னு சொல்றோம்னா 3 ஸ்டெப்ல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானயோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மீனிங் புரிஞ்சுக்கோங்க. ஃபார்மேஷன் ஆஃப் கார்ப் ஆனயோன் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ஆனயோன்?
ஆனியான்னா என்னன்னு சொல்லுவோம், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பானியான்னா அப்போ எதுக்கு மேலே ஆனியான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் ஜென்ரேட் ஆக போகுது. ஓகேங்களா, எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்டிகைடு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இது ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்து கார்பன் என்ன சொல்லலாம், ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆல்ஃபா கார்பன்ல 3 ஹைட்ரஜன் வந்து இருக்கு. ஓகேங்களா, இந்த 3 ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன், ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் இப்படி தனியாக செப்பரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது பேஸோட ரியாக்ட் ஆகுது. பேஸை ஜென்ரலாக OH மைனஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த OH மைனஸ் எதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த H பிளஸை அட்ராக்ட் பண்ணும். அப்போ H பிளஸ் அட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், H பிளஸ் இஸ் கம்பைன்டு வித் OH மைனஸ் அண்ட் ஃபார்ம் வாட், H2O அப்படின்னு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த பாண்டு எதுக்கு மேலே போய் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு மேலே போய் ஷிஃப்ட் ஆகும். அப்போ என்னன்னு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 CHO மைனஸ் அப்படின்னு வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ கார்பனுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆயிருக்குங்களா, இதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பானயான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானயான். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பானயான் நடந்ததுக்கு அப்புறமேட்டு செகண்ட் ஸ்டெப்ல இன்வால்வ் ஆகும். செகண்ட் ஸ்டெப்புக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன்ல எத்தனை ஆல்டிகைட் இன்வால்வ் ஆச்சுன்னு சொன்னோம், 2 ஆல்டிகைட் இன்வால்வ் ஆச்சுன்னு சொன்னோம். அதுல இப்போ அனதர் 1 ஆல்டிகைட் இன்வால்வ் ஆக போகுது. அப்போ இந்த ஆல்டிகைடை நான் எழுதுறேன், அசிட்டால்டிகைட். ஐ எம் ரைட்டிங் இன் த ஃபார்ம் லைக் திஸ். ஓகேங்களா, இப்போ இது மாதிரி வந்து எழுதிடுறேன். இப்போ இதோட என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆன இந்த கார்பானயான் வந்து என்ன பண்ண போகுதுன்னா அட்டாக் பண்ண போகுது. ஓகே, கார்பானயான் எங்க போய் அட்டாக் பண்ணும், அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லெசனுக்கே இது எங்க போய் அட்டாக் ஆகும்னு தெரிஞ்சிச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸை எழுதி முடிச்சிடலாம். ஓகேங்களா, முதல்ல கார்பானயானோட நேச்சர் என்ன அப்படின்றத பார்ப்போம். கார்பானயான் அப்படின்னா என்ன நேச்சர்ல இருக்கு, நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. ஸோ ஆல் த நெகட்டிவ் சார்ஜ் ஆர் ஆக்ட் அஸ் த நியூக்ளியோஃபைல். என்னவா வந்து ஆக்ட் ஆகுன்றாங்க, நியூக்ளியோஃபைலா வந்து ஆக்ட் ஆகுன்றாங்க. அப்போ இந்த செகண்ட் ஸ்டெப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆக போகுது. ஓகேங்களா, இந்த நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். CH2 CHO மைனஸ். ஓகேங்களா, யூஸ்வலா இந்த நியூக்ளியோஃபைல் எங்க போய் அட்டாக் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா C டபுள் பாண்ட் O இப்படின்னு வந்து இருக்கும். இதுல நியூக்ளியோஃபைல் போய் எங்க அட்டாக் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல்னாவே எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ், நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கு. அப்ப அது எங்க போய் அட்டாக் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்பீஷிஸ்ல போய் அட்டாக் ஆகும். இப்போ இந்த கார்பனைல் காம்பவுண்ட்ல கம்பேரிங் த கார்பன் அண்ட் ஆக்சிஜன் விச் ஒன் இஸ் மோர் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மீன் கார்பன் இஸ் மோர் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். அப்ப அது எங்க போய் அட்டாக் பண்ணும், அப்சல்யூட்லி கார்பன்ல தான் போய் அட்டாக் பண்ணும். புரியுதுங்களா, ஏன் ஆக்சிஜன்ல அட்டாக் பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆக்சிஜனே ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ் தான், அதனால அங்க போய் அட்டாக் பண்ணாது. புரியுதுங்களா, அப்ப இது இங்க போய் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா ஒன் ஆஃப் த பாண்ட் இட்ஸ் ஷிஃப்டட் ஓவர் த ஆக்சிஜன் because the new bond is formed between the carbon and carbon in the second step. இது வந்து ஒரு நீட் கொஸ்டினாவே கேட்பாங்க. எந்த ஒரு ரியாக்ஷன்ல நியூ பாண்ட் கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்பாங்க. எதுல தான் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்கன்னா ஆல்டோல்ல செகண்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் வருதுன்னு கேட்பாங்க, அதையும் இப்போ சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்க, இந்த பாண்ட் வந்து இங்க அட்டாக் ஆனோடனே we know valency of the carbon is 4. ஆல்ரெடி நம்ம 4 வேலன்சி இருக்குங்களா. இப்போ இது ஒன்று அட்டாக் ஆகும்போது எத்தனை வேலன்சி ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா 5 வேலன்சி ஆயிடும். அப்போ 5 வேலன்சி இருக்கும்போது அது அன்ஸ்டேபிளா வந்து இருக்கும். அப்போ அந்த அன்ஸ்டேபிளை ஸ்டெபிலிட்டி பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணும்னா ஒன் ஆஃப் த டபுள் பாண்ட் இஸ் ஷிஃப்டட் ஓவர் த ஆக்சிஜன். அப்போ இது என்னவா வந்து மாறுங்க, என்ன வந்து மாறும், CH3 CH, இங்க வந்து CH2 CHO நியூலி ஆடட் பாண்ட். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல இருந்த ஒரு டபுள் பாண்ட் தான் இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எப்பெல்லாம் பாண்டு ஒரு ஆட்டம் மேல ஷிஃப்ட் ஆகுதோ அங்க என்ன சார்ஜ் கிரியேட் ஆகுங்க, நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆச்சு. இப்போ பாருங்க, இங்க கார்பன் மேல இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது இங்க நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆச்சுங்களா. அதே மாதிரியே இப்போ இந்த ஆக்சிஜன் மேல இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகிறதுனால அங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆச்சு. ஓகேங்களா, இது எல்லாமே ஜென்ரலா ஆல்கைல் குரூப்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நெகட்டிவ் சார்ஜ் எங்க கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் மேல கிரியேட் ஆயிருக்கு. அப்ப இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற இந்த ப்ராடக்ட் பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்காக்சைடு அயான் அப்படின்னு சொல்லலாம். ஆல்காக்சைடு அயான். Why it is called alkoxide ion mean? Because alkyl groupல ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதனால alkoxide ion இருக்கு. ஓகேங்களா, இப்போ புரியுதுங்களா ரெண்டு ஸ்டெப்புமே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்
என்ன பண்ணணும், ஆல்ஃபா ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி கார்பானியனை ஜென்ரேட் பண்ணும். செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா ஃபார்ம் ஆன கார்பானியனை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்ல இன்வால்வ் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 போறோம். ஸ்டெப் 3க்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டனேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு கெமிஸ்ட்ரியில வந்து நேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆட் ஆக போகுது அப்படின்னு வந்து அர்த்தம். புரோட்டனேஷன் அப்படின்னா என்ன ஆட் ஆக போகுது அப்படின்னா புரோட்டான் போய் ஆட் ஆக போகுது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் புரோட்டான் அப்படின்றத எதை சொல்லுவோம்னா H+ அயான் இஸ் கால்டு புரோட்டான் அப்படின்னு வந்து சொல்ல போறோம். அப்போ இங்க என்ன ஆக போகுது, இந்த H+ அயான் போயிட்டு அதுல போய் ஆட் ஆக போகுது. ஓகேங்களா? எதுல அந்த H+ அயான் ஆட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆச்சுங்களா? என்ன ஃபார்ம் ஆச்சு? அல்காக்சைடு அயான் ஃபார்ம் ஆயிடுச்சுங்களா? இந்த அல்காக்சைடு அயானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு கிடைச்ச வாட்டர் மாலிகுல் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? அந்த வாட்டர் மாலிகுல் எப்படி ஸ்பிளிட் ஆகும்? H+OH- அப்படின்னு வந்து ஸ்பிளிட் ஆகும். ஓகேங்களா? அப்ப இந்த H+OH- ஸ்பிளிட் ஆனோடனே இந்த H+ இந்த O- அட்ராக்ட் பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகுங்க? CH3 CH, ஆல்ரெடி CH2 CHO இருக்கு. இப்போ என்ன ஃபார்ம் ஆயிடுக்குங்க? OH அப்படின்னு வந்து ஃபார்ம் ஆயிடுக்கு. ஓகேங்களா? அப்ப இதோட பேர் தான் என்னன்னு சொல்லலாம், சொல்லுங்க பார்ப்போம். இதுல OH இருக்குங்க, CHO இருக்கு. அப்ப ஜென்ரலா இதோட நேம் என்னன்னு சொல்லுவாங்க? ஆல்டால் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆல்டால் சொல்லலாம். இதோட பேர் கமர்ஷியலா பேர் சொல்லணும், நார்மலா சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலா நேம் சொல்லணும் அப்படின்னா இது ஃபங்க்ஷனல் குரூப். கம்பேரிங் ஆல்கஹால் அண்ட் CHO, போத் ஆஃப் தெம் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப். ப்ரையாரிட்டி பார்க்கும்போது இதை தான் ஃபங்க்ஷனல் குரூப்பா எடுத்துக்கோங்க. இது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்து கார்பன் என்ன சொல்லுவோம்? ஆல்ஃபா கார்பன் சொல்லுவாங்க. அதுக்கும் பக்கத்து கார்பன் என்ன சொல்லலாம்? பீட்டா கார்பன் சொல்லலாம். இந்த பீட்டா கார்பன்ல என்ன அட்டாச் ஆயிருக்கு? ஒரு ஹைட்ராக்சி குரூப் அட்டாச் இருக்கு. அப்ப இதோட ஜெனரல் நேம், ஒரு ஆல்டாலோட ஜெனரல் நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட்டுங்களா? பாருங்க, பீட்டா பொசிஷன்ல ஒரு ஹைட்ராக்சி இருக்கு, ஹோல் காம்பவுண்ட் இஸ் ஆல்டிஹைட் காம்பவுண்ட். அப்போ ஒரு ஆல்டாலை இப்படியும் சொல்லலாம் ஜெனரலா, பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிஹைடு. இதோட ஐயூபேக் நேம் சொல்றோம்னு நினைச்சுக்கோங்களேன். எப்படி சொல்லலாம் பாருங்க. 1 ஃபங்க்ஷனல் குரூப் இங்க இருக்கு. ஃபங்க்ஷனல் குரூப் நமக்கு யூஸ்வலா தெரியும். ஃபங்க்ஷனல் குரூப் தான் நம்பர் 1 போடணும். அதுல அப்போ 1 போட்டோம், இங்க 2 போடுறோம், இங்க 3 போடுறோம், இங்க 4 போடுறோம். இதுதான் லாங் செயின். அதனால அப்படி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அப்படி எடுத்தக்கு அப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்டு கார்பன்ல என்ன குரூப் அட்டாச் இருக்குங்க? ஹைட்ராக்சி அட்டாச் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம்? 3 ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லிட்டோம். ரூட்ல எத்தனை கார்பன் இருக்குங்க? ரூட்ல பாத்தீங்கன்னா 4 கார்பன் இருக்கு. 4 கார்பன் இருந்தா என்ன சொல்லுவோம்? பியூட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். அப்ப என்னன்னு சொல்லாங்க? ஈன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 1 இஸ் த ஆல்டிகேட் குரூப். ஆல்டிகேட் குரூப் யூஸ்வலா ஐயூபேக்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஏல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏஎல்ஸ் போடணும். அப்போ பியூட்டனேல். ஸோ இந்த ஒரு காமனா ஃபார்ம் ஆகிற அஸ்டால்டிகேட்ல ஃபார்ம் ஆகிற அந்த காம்பவுண்டுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ராக்சி பியூட்டனேல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ இப்படிதான் ஒரு ஆல்டால் ஃபார்ம் பண்ணும். இந்த ஆல்டாலை அடுத்தது நம்ம ஒரு ஸ்டெப்புக்கு போக போறோம். டீஹைட்ரேஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த டீஹைட்ரேஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? வாட் இஸ் டீஹைட்ரேஷன்? ஹைட்ரேஷன் நான் இப்பதான் சொன்னேன், நேஷன் சொன்னா போய் ஆட் ஆகுதுன்னு சொன்னோம். டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப என்ன ரிமூவ் ஆக போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரேஷன், வாட்டர் வந்து ரிமூவ் ஆக போகுது, டீஹைட்ரேட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆன ஆல்டால நான் ஸ்ட்ரைட் செயினா எழுதுறேன். CH-OH CH2 CHO அப்படின்னு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஒரு டீஹைட்ரேஷன் நடக்கணும்னா இதர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் பண்ணுவோம், இல்லாட்டினா ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து டீஹைட்ரேஷனுக்கு ஹீட் பண்றோம். ஓகேங்களா? டீஹைட்ரேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா எலிமினேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? பீட்டா எலிமினேஷன் நடக்கும். இப்போ இந்த பீட்டா எலிமினேஷன் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அது என்னங்க பீட்டா எலிமினேஷன்? யூஸ்வலாகவே பீட்டா எலிமினேஷன் பண்ணாதான் ரியாக்ஷனே நடக்கும். அப்போ பார்ப்போம். உனக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதான் சொன்னேன் ஃபங்க்ஷனல் குரூப் இதுன்னு சொன்னேன். ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்து கார்பன் என்ன சொல்லலாம்? ஆல்ஃபான்னு சொல்றாங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பீட்டா. அப்போ இங்க பீட்டால இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் எலிமினேட் ஆகி இப்போ நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்க போகுது. அதுதான் பீட்டா எலிமினேஷன் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்ல போறோம். ஓகேங்களா? எப்படின்றத பார்ப்போமா? இப்போ பாருங்க, இதுல இருக்கிற இந்த ஒரு ஹைட்ரஜனை இப்படி தனியா எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஹைட்ரஜன் யூ நோ வெல்
OH எப்படி தான் போகும், OH மைனஸ்னு போகும். மைனஸ்னா பாண்டோட போகுதுன்னு அர்த்தம். H எப்பயுமே யூஸ்வலாக எப்படி போகும்னா ப்ளஸ் தான் போகும். அப்போ பாண்ட் இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இது பாண்டோட போகுது, இது பாண்ட் இல்லாமல் போகுது. அப்போ என்னன்னு வந்து ரிமூவ் ஆகுங்க, என்னன்னு ரிமூவ் ஆகுது, வாட்டர் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ பாருங்க அந்த ப்ராசஸ் பேர் கரெக்ட் ஆயிடுச்சுங்களா, இது ஒரு டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது ரிமூவ் ஆனனால என்ன ப்ராடக்ட் வந்து லீட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும், பாண்டுக்கு ரிமூவ் ஆனனால இந்த பாண்டு இந்த இடத்துக்கு போய் ஷிஃப்ட் ஆகிக்கும். அப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 CH டபுள் பாண்டு CH CHO அப்படின்ட்டு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதோட பேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? இதோட பேர் கமர்ஷியலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்டு குரோட்டனால்டிஹைடு. என்னன்னு வந்து சொல்லுவாங்கங்க, குரோட்டனால்டிஹைடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. புரியுதுங்களா? குரோட்டனால்டிஹைடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஐபேக் நேம் எப்படி சொல்றதுன்னு தெரியும், நமக்கே தெரியும். இப்போ ஒரு வாட்டி பார்த்தோம்னா தான் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நம்பர் கொடுக்குறோம் 1 2 3 4. ஓகேங்களா? இது there is no any substituent. அப்போ டேரெக்டாக ரூட் வேர்டுக்கே போய்க்கலாம். ரூட் வேர்டுக்கே போனோம்னா எத்தனை கார்பன் இருக்கு, 4 இருக்கு. 4 இருந்தால் என்ன சொல்லுவாங்க, பியூட்னு சொல்லுவாங்க. இஸ் தேர் எனி டபுள் பாண்ட் பார்த்தோம்னா ஆமா இருக்கு, 2க்கும் 3க்கும் இடையில வந்து இருக்கு. அப்போ 2க்கும் 3க்கும் இடையில லீஸ்ட் நம்பர் தான் எடுத்துக்குவாங்க. அப்போ 2 இருக்கு. என்ன இருக்குங்க, டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஈன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ ஈன் 2 பியூட்டீன். அடுத்தது லாஸ்டா ஃபங்க்ஷனல் குரூப்பை சொல்லுவோம். ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்குங்க, ஆல் இருக்கு. அப்போ 2 பியூட்டினல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். புரியுதுங்களா? இதுதான் ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். புரியுதுங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் இருக்கணும். திரும்ப சொல்றேங்க, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன்னா த காம்பவுண்ட் மஸ்ட் கண்டெயின் வாட், ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். அடுத்தது ரெண்டாவது என்ன வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இஸ் த கேட்டலிஸ்ட். பேஸ் என்னவா வந்து ஆக்ட் ஆகணுங்க, கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகணும். அப்பதான் இந்த ரியாக்ஷனே நடக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் உங்கள்கிட்ட. இது கேள்வி தான், ஏற்கனவே கேட்டேன் நீட்ல ஒரு 3 or 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டதான். பென்சால்டிகைட் இருக்கு, இதோட பேர் என்ன சொல்லுவாங்க, பென்சால்டிகைட். இந்த பென்சால்டிகைட் ஆல்டால் கண்டென்சேஷனுக்கு போகுமா போகாதா அப்படின்னு வந்து சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இது போகுமா போவாதா நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் போகணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, பேஸ் கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணுது. ஓகே, இந்த ரியாக்ஷன்ல இப்படியே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். C6H5CHO plus C6H5CHO பேசிஸ் ஆக்ட் ஆஸ் த கேட்டலிஸ்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஆல்டால் போகுமா போவாதான்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கோம், என்ன வேணும்னு சொல்லியிருக்கோங்க, ஆல்ஃபா ஹைட்ரஜன் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையான்றதை நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும், ஆல்ரெடி நான் சொன்னேங்களா, என்ன வந்து இருக்கணும், ஆல்டிகைடு, இது ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நெக்ஸ்ட் கார்பன், இப்படி பார்த்தா தப்பாயிடும். ஓகேங்களா? அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும். பென்சால்டிகைடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சின் ரிங்கு, அதுல ஒரு ஆல்டிகைடு வந்து இருக்கும். each carbon consists of 1 hydrogen. ஓகேங்களா? இப்போ பாருங்க இதோட ஸ்ட்ரக்சர் தான். இங்க இருந்த ஹைட்ரஜன் தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போய் CHO உட்கார்ந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா இப்போ பாருங்க இது ஃபங்க்ஷனல் குரூப், இது ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்து கார்பன், இதுதான் ஆல்ஃபா கார்பன், இதுதான் ஆல்ஃபா கார்பனுங்க, இதுதான் ஆல்ஃபா கார்பன். இதுல ஹைட்ரஜன் இருக்குங்களா, ஹைட்ரஜன், நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். அப்போ இது என்ன ரியாக்ஷன் போவாதுங்க, என்ன ரியாக்ஷன் போவாது, இட் டசன்ட் அண்டர்கோ ஆல்டாலுக்கு போகாது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். புரிஞ்சுங்களா ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன்? ஓகே, தேங்க்யூ.